ஹாய் ஆல். இஸ்ரேல் மக்கள் வந்து ஈஜிப்ட்லேருந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு மேபி 4 இயர்ஸாக எடுத்துருக்கலாம். ஆனால் 40 இயர்ஸ் ஆச்சு அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸை ரீச் ஆக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெய்த் வந்து சரியாக இல்லாமல் இருந்தது. தே grumbled against God. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். தே were not happy with situations. நிறைய காரியங்கள் இப்படி நடந்ததுனால மட்டுமே தான் அவங்களோட பிளெஸ்ஸிங்கே வந்து டிலே ஆகி கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த கானான் தேசத்துக்கு அவங்க போய் ரீச் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து பார்க்குறோம். சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான், நம்ம வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டோம். காட் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து ப்ராமிஸாக கொடுத்துருப்பாரு. சில காரியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம லைஃப்பில் வந்து வழிநடத்த கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் கடவுள்கிட்ட கேள்விகளாக கேட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறோம், நம்மளோட ஓன் பிளெஸ்ஸிங்ஸை நம்ம வந்து டிலே பண்ணிக்கிறோம். ப்ராப்ஸ் சாப்டர் 21 verse 23 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் படிச்சுக்கோங்க அப்புறமா. Whoever keeps his mouth and his tongue keeps himself out of trouble. ஸோ நம்ம வாயை வந்து எப்போவுமே கவனமாக பேசணும், கவனமாக நம்ம வந்து காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்போ தான் ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்து வெளியே இருக்க முடியும். லெட்ஸ் நாட் டிலே த ப்ராமிஸ் which God has kept for us by grumbling. God bless.